Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அமெரிக்க துணை அதிபரான பிறகு முதன்முறையாக ஜேடி வான்ஸ் தன்னுடைய குடும்பத்தினரோடு இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார். இன்று மாலை பிரதமர் மோடியையும் அவர் சந்திக்க இருக்கிறார். தற்பொழுது அவர் இந்தியா வந்தடைந்ததை அடுத்து அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தனது மனைவி உஷாவின் சொந்த ஊரான ஆந்திராவின் கோதாவரி மாவட்டத்திற்கும் அவர் செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சற்று முன்னதாக அவர் தலைநகர் டெல்லிக்கு வந்தடைந்திருக்கிறார். அமெரிக்க துணை அதிபரானதற்கு பிறகாக முதன்முறையாக ஜேடி வான்ஸ் இந்தியாவிற்கு வருகை தருகிறார். அதுவும் தன்னுடைய குடும்பத்தினரோடு அவர் வருகை தந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்தியாவில் 4 நாட்கள் அவர் இந்த அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தன்னுடைய மனைவி உஷாவின் சொந்த ஊரான ஆந்திராவின் கோதாவரி மாவட்டத்திற்கும் அவர் செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இன்று இரவு பிரதமர் மோடி அளிக்கும் இரவு விருந்திலும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரி குறித்தும் இரு நாட்டு உறவுகள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் இந்த சந்திப்பின் போது நிகழலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்க துணை அதிபரான ஜேடி வான்ஸ் தன்னுடைய இத்தாலி பயணத்தை முடித்துக்கொண்டு தற்பொழுது இந்தியாவிற்கு வந்தடைந்திருக்கிறார். இந்தியாவில் டெல்லியில் இருக்கக்கூடிய பாலம் விமான நிலையத்திற்கு அவர் தன்னுடைய குடும்பத்தினரோடு வருகை தந்திருக்கிறார். அங்கு அவருக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டு அவரை வரவேற்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனையடுத்து இன்று மாலை பிரதமர் மோடியுடனான ஆலோசனையிலும் அவர் ஈடுபடுகிறார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் ஜேடி வான்ஸுக்கு இரவு விருந்தளிக்கிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட திட்டமிடல்களும் இருக்கிறது. 4 நாள் பயணமாக அவர் இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் துணை அதிபராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய மனைவி உஷாவின் சொந்த ஊரான ஆந்திராவின் கோதாவரி மாவட்டத்திற்கும் அவர் செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான அவர் வருகை தந்து அவருக்கு மரியாதை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.